24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். தியாகரா நகர் தென்சென்னையில் ஒரு மேபி இது பார்டரில் தென்சென்னை மத்திய சென்னை பார்டரில் ஒரு தான் தெரியல. இப்போ நம்ம தெரியல பார்க்கக்கூடிய காட்சி அரவக்குறிச்சியில் தன்னுடைய சொந்த ஊரில் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை வாக்களிக்க வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். கோயம்புத்தூர் தொகுதியுடைய வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை தன்னுடைய சொந்த ஊரான அரவக்குறிச்சிக்கு வாக்களிக்க வந்திருக்கிறார். அவருடைய ஓட்டு அவருடைய கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் தான் அமைந்திருக்கிறது. அரவக்குறிச்சியிலே கடந்த சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை அவருடைய வாக்கு இருக்கக்கூடிய அரவக்குறிச்சி தொகுதிக்கு வாக்களிக்க வந்திருக்கிறார் கே அண்ணாமலை, பாஜகவுடைய மாநில தலைவர். The locals of the village, Tolpudi village. So Annamalai, the state president of the the candidate சேகரிக்க பல தேசிய ஊடகங்கள் அங்கே குவிந்திருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. அவர் அரவக்குறிச்சியில் வாக்களித்து தன்னுடைய வேட்பாளர் பணிகளை மேற்கொள்றதுக்கு கோவை செல்லக்கூடும். முதல்ல அரவக்குறிச்சியில் வாக்களிக்க வந்திருக்கிறார் வாக்காளராக பாஜக மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை. கரூர்லிருந்து இது பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், ஓவர் டு யூ. சார் வணக்கம். மணிகண்டன் அண்ணாமலை வாக்களிக்க வந்திருக்கிறாரு. எஸ், கோ ஹெட், தொடர்ந்து சொல்லுங்க விவரங்கள். வணக்கம். கரூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊத்துப்பட்டி என்ற வாக்குச்சாவடி மையத்தில் வந்து தற்போது பாஜக மாநில தலைவரும் கோவை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை தற்போது தனது ஜனநாயக கடமை ஆற்ற வந்துள்ளார். இந்த பகுதியானது அவரது சொந்த ஊரான தொட்டம்பட்டி பகுதிக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த கரூர் பாராளுமன்ற தொகுதியை எடுத்துக்கணும் என்றால் 14,29,790 வாக்காளர்கள் உள்ளனர். குறிப்பாக 1,669 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்திலேயே அதிகபட்சமாக கரூரில் 54 வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் கரூர் பாராளுமன்ற தொகுதியில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலும் 4 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அண்ணாமலை வாக்களிக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த மையத்தில் வந்து தற்போது 2 வாக்குச்சாவடிகள் அமைந்துள்ளன. இதில் இடதுபுறம் உள்ள கட்டிடத்தில் தற்போது அண்ணாமலை வாக்களிக்க வந்துள்ளார். நேரலை காட்சிகளை பார்க்கின்றோம். கரூர் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து அவருடைய வாக்கு அந்த தொகுதியில் தான் அமைந்திருக்கிறது. இந்த சட்டமன்ற தொகுதியில் தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் போட்டியிடக்கூடிய 2வது பொது தேர்தல் இது. நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அண்ணாமலை வாக்காளராக தன்னுடைய சொந்த ஊரில் வாக்களிக்கக்கூடிய நேரலை காட்சிகள் இவை. ஆமா, கிராமத்தில் இப்பொழுது பதிவாகுது. அது ஆமா சிலம்பாளையம் மாரி வழக்கம் போல் பரப்புரை இல்லை. पीछे नहीं जाना मोबाइल मोबाइल कैमरा पीछे नहीं जाना मोबाइल थोड़ा लगा मोबाइल कैमरा पीछे तो இருபத்தி 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.